நான் நம்புறது என்னன்னா, சமுதாயத்துக்கும் நாட்டுக்காகவும் வாழ்றது தான் பவனிசம். கத கத தினம் போக ஸ்டார், ஜனகன மன ஜனம் ஸ்டார், தப்பு பண்ணி பாரு கப்பர்தார். தினம் தினம் நீதான் எங்க மாஸ்டர், யங்ஸ்டருக்கு பிகர் ஸ்டார், கேங்ஸ்டருக்கு பியர் ஸ்டார், ரெக்கார்டுக்கு ரூட்டிங் ஸ்டார். ஒரே ஒரு யூனிக் கான்வாஸ்டர், ஆகாயம் தொட்டிடும், இவன் உயரோ நீந்திடும், எவரஸ்தையும் மிஞ்சிடும், புகழோ உனதே ஆரம்பமே அமர்களோ, அனுமானோ பெற்றிடும், அடங்காத காலையே வெற்றி உனதே. பவர் ஸ்டார் இவர் எவ்ரிபடி கேளுங்க, பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் என்னை நான் படமே பவர் ஸ்டார். கத கத தினம் போக ஸ்டார், ஜனகன மன ஜனம் ஸ்டார், தப்பு பண்ணி பாரு கப்பர்தார். தினம் தினம் நீதான் எங்க மாஸ்டர். பாக்ஸ் ஆபீஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணப்படுமே, 8 பிளாக் எதுவும் இல்ல எல்லாம் ஒண்ணுதான், 24 கேரட்ல மின்னும் டைமண்ட் அவருதான், டக்கரான கேரட்டுக்கு ஹீரோ அவருதான். ரஜினிசம் செம்மையான நேசம், மேனரிசம் மனுஷனுக்கு சகஜம், மயக்கணிசம் பண்ணுவது நீயே, ஜும் தகஜும் நீ பாடி ஆடு, வாடா வாடா நீ ஓடி வாடா. பவர் ஸ்டார் இவர் எவ்ரிபடி கேளுங்க, பவர் ஸ்டார் பவர்
பவர் ஸ்டார் என்னைனா படமே பவர் ஸ்டார் கத கத தினம் போக ஸ்டார் ஜனகன மன ஜனம் ஸ்டார் தப்பு பண்ணி பாரு கப்பர்தார் தினம் தினம் நீதான் எங்க மாஸ்டர் உனக்கே நிறைய ஃபேன்ஸ் குவைய சான்ஸ் தருளக்கு உன்னை என்று ஃபாலோ பண்ண லைஃப் ஆகும் கிக்கு எல்கேஜி டு கிழவன் வரைக்கும் உந்தன் மேலே கஷு உந்தன் வெற்றி உன்னை உயர்த்தும் காலம் என்றும் தினமே வாழ்க்கையே எப்போது ரேஸ்தான் நிக்காமல் ஓடிடு நீதான் ஜனங்கள் தான் விசில் அடிக்கும் போது மனசழகாய் துடிக்கவே பாரு அன்பால் சேர்ந்த கூட்டம் இதுதானே பவர் ஸ்டார் இவர் எவ்ரிபடி கேளுங்க பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் என்னைனா படமே பவர் ஸ்டார் ஒரு 20 டிக்கெட்ஸ் வேணும்டா ஃபேமிலியோட வந்திருக்கேன் ப்ளீஸ் டிக்கெட் தானே சரி நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் இரு மேனேஜர் ஒரு 20 டிக்கெட் வேணும் சிறப்பு ஹலோ மாமா 20 டிக்கெட் தானே மாமா இதோ வாங்கி தரேன் கன்ஃபார்ம் வெயிட் இப்பவே வரேன் சார் எனக்கு 20 டிக்கெட் வேணும் இல்ல நீங்க யாரு 20 டிக்கெட் எங்க இருக்கு அந்த பவனுக்கு கொடுத்தீங்கல்ல சார் எனக்கு ஏன் இல்லங்கிறீங்க பவன் பேனர் கட்டுறா எல்லாமே அவன் தான் பண்றான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு நாங்களும் பேனர் கட்டியிருக்கோம் சார் நாங்களும் பவன் கல்யாண் ஃபேன் தான் இருக்கலாம் ஆனா அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபீல்ட்ல இருக்கான் நீங்க இப்ப வந்து டிக்கெட் வேணும்னு கேட்டா நானே உங்களை இப்பதான் பாக்குறேன் நீங்க கொஞ்சம் எங்க அப்பா கிட்ட பேசுறீங்களா அப்பா கிட்ட இல்ல யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ சார், முதல்ல எங்க அப்பா கிட்ட பேசுங்க வெளியே போ இல்லன்னு எனக்கு சொல்றேன் ticket வேணும் முதல்ல சார். இங்கிருந்து கிளம்பு என்ன நடக்குது? இப்ப நீ எதுக்குடா திடீர்னு வந்து குறுக்க டிக்கெட் வர? வேணும்னு கேக்குறாரு ஆ? நான் பேசுறேன்டா நீ எதுக்குடா பேசணும் நான் பேசுறேன்டா நான் பேசிட்டு இருக்கேன்ல நான் பேசுறேன்டா எனக்கு நீ இரு. தெரியும் நான் பேசுறேன் நானே நான் பேசிக்கிறேன் பேசுறேன்டா நான் நீ பேசுறேன் எதுக்குடா பேசணும் நான் பேசுறேன்னு என்னாச்சு ஏய். சார் டிக்கெட் வந்து கேட்டான் திடீர்னு இப்படிலாம் வந்து டிக்கெட் கேட்டா டிக்கெட்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு டிக்கெட் வேணும் அவ்வளவுதான் நீ பேசாத சார். நீ பேசாத நான் நீ சொல்றது பேச கேளுங்க. வேண்டாம் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல நீ எதுக்குடா நான் வாங்கி தரேன்டா. தரணும் நீ யாரா எனக்கு சார் ஏய். இப்ப நான் தரேன் ஏய், நான் ஏய், தரேன். ஏய், பேசாதன்ட்ட. இல்லடா, பேசாத. பேசாதன்றேன். போடா, பேசக்கூடாதுன்றேன். டேய் நீ ஏன்டா அமைதியா இருக்க வாடா பாத்துக்கலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. வாங்க போலாம் உன்னாலதான் ஏய். தப்பிக்கிறாங்க சொன்ன கேக்குறியா என்ன ஹிட்லர் இன்னும் வரலையா? இருந்தா வீடு இவ்வளவு அமைதியா இருக்குமா? அப்படியா? போ போய் கை கால் கழுவிட்டு வா. ஓகே காலையில போனேன். என்ன சாப்பிட்டியோ ஓகே என்னவோ. இந்தா உனக்கு பிடிச்ச கிழங்கு பண்ணிருக்கேன் சாப்பிடு. என்ன ஐயா அதிசயமா இன்னைக்கு வீட்ல இருக்காரு? இந்த நேரத்துல நீ தியேட்டர்ல தானே இருப்ப?
என்னங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னடி சொன்னேன்? நம்ம சார் 3 ஷோ பார்த்தாருல, நைட் ஷோ மட்டும் ஏன் மிஸ் பண்ணாருன்னு கேட்டேன். அது தப்பா? மிட் நைட்ல வந்து கதவு திறக்க மாட்டீங்களே அதான். உனக்கு வெக்கமே இல்ல? ஏதோ படிச்சு முன்னேறுவன்னு பார்த்தா தினமும் தெருவா தியேட்டர் சினிமான்னு ஊதாரத்தனமா சுத்திக்கிட்டே இருக்க. அறிவு கெட்டவன். என்னங்க சாப்பிட்டுட்டு இருக்க குழந்தைய ஏங்க திட்டுறீங்க? என்னது குழந்தையா? எருமாடு மாதிரி எப்படி வளர்ந்துருக்கா பாரு. இவனை சொல்லி பிரயோஜனம் இல்ல. செல்லம் கொடுத்த ஒன்னதாடி சொல்லணும். நீ கொடுத்த செல்லத்தாலதான் அவன் இப்படி இருக்கான். இனிமே ஒரு தடவை சினிமா ரிலீஸ் 100 ஃபங்க்ஷனுக்கு பிளெக்ஸ் வைக்கணும், பிளெக்ஸுக்கு பூ போடணும்னு சொல்லி காலேஜ கட்டடிச்சே வச்சுக்க, உன் காலை வெட்டிடுவேன். உங்க அம்மாவை பாடுறா, கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு. சினிமா மட்டும் இல்லடா, அட்லீஸ்ட் என் பர்மிஷன் இல்லாம கேட்ட கூட தாண்ட மாட்டா. ஏன்னா நீ எப்படி இவ வயித்துல வந்து பிறந்த? என்னங்க நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லு. என்னடி இந்த நேரத்துல? இன்னைக்கு மதியம் நம்ம மேட்னி ஷோ போனோம்ல, அங்க நீங்க பேக மறந்துட்டீங்க. இந்தாங்க புடிங்க. என் வீட்டுக்காரர் வந்துருவாரு, நான் கிளம்புறேன். ஏய், என்னடி உனக்கும் உன் பையனை மாதிரியே சினிமா பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது இல்லைங்க, காலனில எல்லாம் போலான்னு சொன்னாங்க. போலான்னு சொன்னது என் பர்மிஷன் கேட்காம போயிட்டியா? உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னேன். அம்மாவுக்கும் பையனுக்கு எப்ப பார்த்தாலும் சினிமா பைத்தியம் தான். எங்கேயாவது போய் தொலைங்க. அம்மா டிக்கெட். என்னங்க என்னங்க உங்க பாக்கெட்ல சினிமா டிக்கெட் இருக்கு? அது அசுரம் படத்துல கதை வசனம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, அதான். அது மட்டும் இல்ல, தனுஷ் நடிச்ச படம் இல்லையா, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எங்க ஆபீஸ்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனோம். சினிமா கேக்குதா? சினிமா கேக்குதா? உங்களுக்கு சினிமா பைத்தியம். உங்களே அம்மா இங்க உட்காருங்க. இங்கே இருங்க, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். உனக்கு அந்த கிளவி வேணுமா நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க. அந்த கிளவி உள்ள வந்தா நான் போயிடுவேன். ஓ இஷ்டம். அம்மா நம்ம ஊர்க்கார் ஒருத்தர் இங்க பக்கத்துல தான் இருக்காரு. நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போகாம இங்கே இருங்கம்மா. சரிப்பா, போயிட்டு வா. ஹாய்டா மச்சான், என்ன இன்னைக்கு பலபலன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வண்டி எடுறா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேடம். உள்ள போனா டிக்கெட்ஸே இல்லடா, ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. ஹாய் மச்சான். பவன் எங்கடா? கால் பண்ணேன்டா, பக்கத்துல தான் இருக்கானா, வந்துருவான். அட அவன் இங்க தாண்டா எங்கேயாவது சீன் போட்டு சுத்திட்டு இருப்பான். அதோ வந்துட்டான்டா. ஆமா, பவன் எங்கடா? அவனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்கடா இவ்வளவு சீக்கிரம்? அதுவா, எனக்கு கொஞ்சம் ஞான உதவி வேணும்னா நான் இங்க வருவேன். அதே என்னோட வழக்கம். ஏண்டா டேய், நேத்து நீ படத்துக்கு வரேன்னு சொன்ன, ஏன் வரவே இல்ல? தங்கச்சிக்கு ஒருத்தன் ரூட் விட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதுடா. அவன் கதையை பார்க்க தான் போயிருந்தேன். டேய், நீ அவன் தங்கச்சியை சைட் அடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுடா. போடுறான். ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். கலர் கலரா Dress போட்டுட்டு கலர்ஃபுல்லா வராங்கடா. ஆனா முகத்தை தான் கண்டிப்பா வராங்க. ஏன் அவன் பார்க்க கூடாது? டேய் மச்சான், எப்படிடா இருக்க? ஹே ஹாய். ஹாய்டா. ஹீரோ வந்துட்டாரு, எல்லா ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணணும். டேய் மச்சான், முகம் தெரியாம இருக்க துணியை கட்டிட்டு போறாங்கடா. நாம எப்படியாவது அந்த முகமுடிய கழட்டியே ஆகணும் மச்சான். நீ என்ன பண்ணுவலாம் தெரியாது. நீ பண்றியா இல்ல நான் பண்ணவா? நீயே பண்ற. நானே பண்ணுவா? இங்க பாருமா, மொத ஆள் நீதான். இங்க வா. அருணா. அருணா இல்லையா மச்சான்? இப்ப சுகுணா வரவன. வாமா, வா வா வா. வந்துட்டாடா சுகுணா. கையிடுறா.
எதுவும் சுகுணா இல்ல மச்சான். எங்கடா போனா சுகுணா? சுகுணா வந்துட்டா. டேய், என்ன பண்ற? அடிச்சு போ. டேய், என்னடா நம்மள பார்த்து பொண்ணுங்களா ஓடி ஒளிறாளுங்க? ஏய் சே 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 சே. நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுங்க நல்ல மச்சான். ஏய் நில்லு. என்னாச்சு? ஸ்கார்ஃப் கட்டிட்டு வர எங்களை சீனியர்ஸ் ராகிங் பண்றாங்க மேம். ராகிங் பண்றானா? எவன் அவன்? அந்த ஸ்கார்ஃப் இப்படி கொடு. சரி நீ போ. ஓகே மேடம். டேய் மச்சான், அவ மூஞ்சி அப்படியே இவ்வளோட சுருங்கிடுச்சு மச்சான். இப்படி வந்தா கடைசில இப்படி ஆயிட்டா. வெக்கப்படுறல மச்சான். ஃப்ரெஷர் போனா அவன் அங்க பாரு. அம்மா. டேய் இத புடிங்கடா. வாவ் வாவ் வாட் a பியூட்டி. என்ன பாப்பா ஷால் கட்டிட்டு வந்திருக்க? தலைவலியா? ஆமா. ஜுரமா? ஆ. இந்த வெயில்ல கருத்துறோம்னு கட்டிருக்கியோ? என்ன பார்த்தா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தான். அப்படியா? நீ என்ன பார்த்து சகிச்சுக்கிறப்ப நானும் உன்னை பார்த்து சகிச்சுக்கிறேன். பரவாயில்ல. சரி உன் மூஞ்ச காட்டுமா பாப்போம். நீ தாங்க மாட்டப்பா. கடனை தாண்டி கழட்டு வா. நீ காட்டு. பரவாயில்ல காட்டு. ஏதோ இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகேவாமா? நான் கட்ட போறேன். இப்ப நான் உன் கட்ட உக்க போறனே. உன் முகத்தை பார்க்க போறேனே. இந்த அழகான முகத்தை துணிய வச்சு மூடாத. ஏய், இந்த அழகான முகத்தை துணிய வச்சு மூடாத. ஸ்கார்ஃபை எவ்வளவு அழகா கட்டின பாத்தீங்களா? எப்படி இருக்கு? மேடம் நீங்களா? என்னடா ரொம்ப ஓவரா பண்ற? வா வா. மேடம் நீங்கன்னு தெரியாம ஒரு நல்ல காம்ப்ளிமெண்டா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். அப்படின்னா என்னடா? அப்படின்னா என்ன சொல்ல வர? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எந்த ஆம்பளைக்காச்சும் நோக்கம் இருக்குமா மேடம்? எனக்கு தோணுதுடா. என்ன மேடம்? உன்னை பார்த்தா இன்னைக்கு உன்னை நல்ல மொத்தனோன்னு தோணுது. இத புடி. குடுங்க மேடம். என்ன தைரியம் இருந்தா இந்த காலேஜ்ல நீ ராகிங் பண்ணுவ? அடிக்காதீங்க வேண்டாம் மேடம். ஐயோ இதெல்லாம் போதாது. வா. மேடம் என் பசங்க நான் தெரிஞ்சு ரொம்ப அடிக்கிற அடியை கஷ்டமா மட்டும் பாரு. வேண்டாம். ஹலோ 1 minute. அந்த ஸ்கார்ஃப் கொடு. கரெக்ட். உன் பேர் என்ன பேர்? ஸ்வேதா. ஸ்வேதா. நீ யார் ஃபேன்? பவன் கல்யாண் ஃபேன். பவன் கல்யாண் ஃபேனா? நம்ம பாஸோட ஃபேன்டா. அப்போ உனக்கு ஒரு வேலை இருக்கு. என் கூட வா. போ போ. இன்ட்ரோடக்ஷன் வேற லெவல்ல இருந்ததுடா. ஏய் படம் ரிலீஸ் ஆயிடுச்சாமே, எப்படி இருக்கான்டா? எப்படி இருக்குன்னு தனியா என்ன சார் சொல்ல வேண்டியது இருக்கு? ரிலீஸ் ஆனாலே ரெக்கார்டு தான். அது என்னமோ சரிதான். என் ஒய்ஃப் படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றேன். கூட்டிக்கிட்டு போலேனா விவாகரத்து பண்ணிடுவேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு 2 டிக்கெட் ஏற்பாடு பண்றேன். டிக்கெட்ஸ் தானே சார், நீங்க ரிலாக்ஸா இருங்க, நம்ம ஆள் பாத்துப்பான். ஓ கிடைச்சிடுமே. ரொம்ப சந்தோஷம்டா. வெரி சரி குட் சார், அப்ப நாங்க வரோம். பார்க்கலாம் சார்.
அவங்க கிட்ட எதுக்கு சார் ரெக்வஸ்ட் பண்றீங்க? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும்ல. உன்கிட்டயா? என் பொண்டாட்டி சினிமா பார்க்கணும்னு சொன்னது இன்னைக்கு, அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ இல்ல. அவனுக்கு எல்லாரையும் தெரியும். அவன் டிக்கெட்டுக்காக தியேட்டருக்கு போனான்னு வெய்யே, தியேட்டர் ஓனர்களே தானா வந்து டிக்கெட்டை கொடுப்பாங்க. ஆனா நீ நம்ம காலேஜ் விட்டு வெளியில போனாலே யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு என்ன குறைச்சல் சார்? கிரேஸ் தான் குறைச்சல். சார் எங்களை குறைச்சி இட போடாதீங்க சார். பவர் ஸ்டார் ஃபேன்ஸ் நாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டிக்கெட்ஸ் நாங்களே எடுத்து கொடுக்குறோம் சார். இதுதான்டா அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம். உங்களுக்கு பாக்கெட்ல பணம் அதிகம், அவங்களுக்கு மக்கள் கிட்ட கிரேஸ் அதிகம். பணம்ங்கிறது இருக்கலாம் போகலாம், அதே கிரேஸ்னு வச்சுக்கோ எப்ப வேணாலும் இருக்கும். பாத்துக்கிட்டே இருங்க சார். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவங்கள விட நாங்க தான் பெரிய ஆளுன்னு இந்த காலேஜுக்கு தெரிய வரும். தப்பு இல்லடா, ஆசைப்படுறது தப்பே இல்ல. ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு. சரி வாமா நாளைக்கு நிறைய பேர்ல நம்ம போட்டோலாம் வரும்டா. இந்த வேணாம்ப்பா, நான் ஒன்னும் அனாதை இல்லப்பா. நான் இங்க பக்கத்து ஊர் தான்ப்பா. நானும் என் பையனும் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். பக்கத்துல யாரையோ பாக்குறேன்னு சொல்லிட்டு என்னை இங்க உட்கார வச்சான். அவனுக்காகத்தான் காத்திருக்கேன் தம்பி. நாங்க மட்டும் நான் உதவியா செய்யறோம். ஏதோ பேப்பர்ல போட்டோ வருமே தான். என்ன மச்சான்? டேய் பார்த்து கொடுங்கடா. இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொன்னா எல்லாருக்கும் தரீங்க. சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்லப்பா. என்ன நம்ம எம்எல்ஏ குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்காரு? சில பேருக்கு சீட் ஆடுறது வழக்கம், சில பேருக்கு பெட்டிங் பண்றது வழக்கம். நம்ம எம்எல்ஏ குழந்தைகளோட விளையாடுறது பழக்கம். அங்கிள் அங்கிள் நில்லுங்க அங்கிள். அங்கிள் பால் கொடுங்க அங்கிள். அங்கிள் ஓடாதீங்க, பால் கொடுங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் பால் கொடுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் பால் கொடுங்க. அங்கிள் இங்க கொடுங்க. வணக்கம் பரமேஸ்வரா. ப்ளீஸ் அங்கிள் கொடுங்க. அங்கிள் பால் கொடுங்க. அங்கிள் பால் கொடுங்க அங்கிள். அங்கிள் பால் தேங்க்ஸ் அங்கிள். ஹே பால் கிடைச்சிருச்சு. ஹே ராமராஜா சொல்லுங்கண்ணா. எல்லாரும் உன்னை அவன் தாவி போயிட்டான், நன்றி மறந்து போயிட்டான்னு சொல்லி என்ன பயமுறுத்துறாங்கப்பா. அதெல்லாம் பொய்யிண்ணா. நான் ஏன் சொல்றேன்னா, நானும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஆமாண்ணா. நீயோ ஒரு கார்பரேட். ஆமாண்ணா. அது மட்டும் இல்ல என்னோட ஃபாலோவர். ஆமா. இவ்வளவு நாள் என் கூட சுத்திக்கிட்டு இருந்த, ஆமாண்ணா. நான் தான் குருன்னு சொல்லிக்கிட்டு. இப்போ இன்னொரு கட்சியில நீ போய் சேர்ந்து அங்க எம்எல்ஏ சீட்டையும் வாங்கி எனக்கு எதிராவே போட்டி போட போறேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா. அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். என்னடா கண்ணா? நான் உங்களை கொல்ல போறேன். கொல்ல போறியா? சரி கொன்னுடுப்பா. ஆமா ஓடி போயிட்டானா? சின்ன பையன் இல்லையா, டியூஷன் சொன்னோன்னு நம்ம விழுந்துட்டோன்னா அவனுக்கு சந்தோஷம். நீ அந்த கட்சிக்கு போய் எம்எல்ஏ சீட்டையும் வாங்கி எனக்கு எதிரா என் தொகுதியிலே போட்டி போட தயாரா இருக்கிறியா? நான் கேள்விப்பட்ட விஷயம் இது உண்மையா இல்லையான்னு நீயே சொல்லு. அதெல்லாம் இல்லண்ணா, உங்க முன்னாடி நான் ஒரு சின்ன பையன். சின்ன பசங்களை எத்தனையோ பேரை நானே வளர்த்து விட்டுருக்கேன்ப்பா. வேற கட்சிக்கு நான் போகல, உங்களுக்கு எதிராக நான் நிக்க போறதில்லன்னு மட்டும் சொல்லிடாத. ஏதோ சும்மா நாமினேஷன் பண்ணுவோன்னு பண்ணேன். சும்மாதான் நாமினேஷன் பண்ணியா? அப்ப ஜெயிக்க போறது இல்லையா? அங்கிள் நான் இப்ப உங்களை கொல்ல போறேன். கொல்ல போறியா? கொல்லு. டிஷும். எந்திரி ராமராஜா, பையன் ஓடி போயிட்டான், எந்திரி. இப்போ நான் ஒரு 10 கோடி செலவு பண்ணி, நீ ஒரு 10 கோடி செலவு பண்ணி 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும்? நீ டைரக்டா சொல்லிடு. இங்க பாருங்கண்ணே, நீங்க எம்எல்ஏவுக்கு நிக்காதீங்க, நானே நின்னு ஜெயிச்சுக்கிறேன், நான் கண்டிப்பா போட்டி போடதான் போறேன் அப்படின்னு சொல்லி நானே ஒதுங்கிக்கிறேன். அதெல்லாம் ராமராஜா, அதெல்லாம் வேண்டாம். நீ எம்எல்ஏவா போட்டி போட போற. அங்கிள் என்னடா திரும்பவும் கொல்றேன். கொல்ல போறியா? கொல்லு. டிஷும். ராமராஜா, பையன் போயிட்டான், எந்திரி 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 ராமராஜா. ஐயோ, உண்மையாவே சுட்டுட்டானா? ஐயோ, விளையாட்டு பையன் உண்மையாவே கொன்னுட்டானே. என் கட்சியில இருந்து வெளியே போய் எனக்கு எதிராவே போட்டி போட நீ முயற்சி பண்றியா? அப்படி எனக்கு எதிராவே எம்எல்ஏக்கு நிப்பியா நீ? டேய், அந்த முதலாளி வர்க்கம் என்னோடது, அந்த எம்எல்ஏ சீட்டும் என்னோடது, அந்த எம்எல்ஏ நாற்காலி எனக்கு தான். என்னோட இடத்துல யார் உட்கார முயற்சி பண்ணாலும் சரி, சேலஞ்ச், கொன்னு போட்டுருவேண்டா.
இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சு கொன்ன, நாளைக்கு எவனாவது என்னை எதிர்க்கணும்னு நினைச்சாலே கொல்லுவேன். என்னை எவனும் எதிர்க்க கூடாதுடா. ஹலோ ஸ்ருதி, எப்படிமா இருக்க? நான் கோவமா இருக்கேன். என்னமாச்சு? நான் எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்ல. அப்படியா? சோ சாரிடா செல்லம். இதுவே அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? ஓ அம்மா மாதிரி ஒரு அம்மா அவளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாரு. அதான் உனக்கு நான் இருக்கேன்லடா. கண்டிப்பா நான் வந்துருவேன். சரியா? ஹெல்த் பாத்துக்கணும். ஓகே. பாய்டா செல்லம். பாய் பா. வணக்கம் சார். சார் நீங்கள் செய்கிற சேவை நல்ல விஷயம் எல்லாமே மீடியாவில் பெருசாக பேசிக்கிறாங்க சார். அதான் உங்களை இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்தேன். பப்ளிசிட்டிக்காகவோ பாப்புலாரிட்டிக்காகவோ நான் செய்யறதில்ல. ஒரு 4 பேருக்கு நல்லது நடந்தா சரின்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே சார், அப்போ நான் வரேன் சார். இவனுங்க யாரும் சாதாரணமா போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கல. ஆமா மச்சான், நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களே. இங்க பேப்பர் கொஞ்சம் பாத்தியா? பாத்துட்டு கிழிச்சு போடுங்கடா அத. இப்பதாண்டா நீங்க உண்மையான ஃபேன்ஸ். நீங்க செஞ்ச சேவைகள் எல்லாம் நான் பேப்பர்ல பார்த்தேன். பவன் கல்யாணோட ஃபேன்ஸ்னா இப்படி தாண்டா இருக்கணும். அசத்திட்டீங்க. கேரி ஆன் மை பாய்ஸ். Thank you, thank you. சூப்பர். உன்னை ஒரு ஹீரோயின் காமிச்சிட்டேன். போட. டேய், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது மட்டும் இல்லடா, அப்பப்போ இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணணும். போட. உனக்கு என்னடா ஆச்சு? அவனுக்கு போய் கை கொடுக்குறேன். வேஸ்டா போயிட்டோமா? வந்துட்டானுங்க. நிறுத்துங்கடா. போல வாங்க. ஏன்டா சத்தம் போடுறீங்க? நீங்க போடுற சத்தம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் கேக்குது. ப்ரொஃபசர் வரதுக்கு கொஞ்சம் லேட்டானா அமைதியா படிக்கணும்டா. இப்படியா பண்ணுவீங்க? எங்க காலத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் தெரியுமா? கஷ்டம்னா என்னன்னு உங்கள ஒருத்தனுக்காவது தெரியுமாடா? கஷ்டம் என்ன சார் கஷ்டம்? எங்க ஸ்டூடெண்ட்ஸோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தினமும் காலேஜுக்கு வந்து போறதுக்கு 10 கிலோமீட்டர் ஆகுது. இந்த டிராபிக் ஜாம்ல வண்டி ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? லெக்சரர் கொடுக்குற அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம், அதுல இருக்க டென்ஷன் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா தின்னுட்டு மொத்த பில்லியை என்கிட்ட கொடுத்துட்டு அதை நீதான் கட்டணும்னு சொல்லும் போது எவ்வளவு டென்ஷனா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? வைவான் வரும்போது பதில் தெரியல கூட தெரிஞ்சாம நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? கஷ்டமா கஷ்டம். எக்ஸாம் வரப்ப ஆன்சர் தெரிஞ்ச நம்ம பேப்பர்லயும் தெரியல அடுத்த பேப்பர் எட்டி பாக்குறது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ப்ராஜெக்ட் பண்றப்ப அனுபவிக்கிற கஷ்டம், செமினார் வந்துட்டா நாங்க படுற கஷ்டம், இது எதுவுமே தெரியாத பசங்களும் நம்ம காலேஜ்ல இருக்காங்க. அவங்க படுற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? காலேஜ கட்டடிச்சு சினிமாக்கு போறப்ப அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வந்துற போதுன்னு பயந்துட்டா படம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோட கஷ்டம் தெரியுமா சார் உங்களுக்கு? கஷ்டமா கஷ்டம். இங்க பாருங்க சார், இதே மாதிரி அந்த காலத்துல நாங்க படிச்சோம், கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? கஷ்டம்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெருசா கிளாஸ் எடுப்பியா? கஷ்டப்பட்டு சொன்னாலும் அதை இஷ்டப்பட்டு சொல்றதா என்னோட வழக்கம் மாஸ்டர். இப்ப கிளாஸ் எடுக்கவா வேண்டாவா? இனிமே கஷ்டத்தை பத்தி பேசாதீங்க, ஓகே? இறங்குடா. எங்கடா சொல்றேன். எங்க மச்சான் போற? உட்கார்றா, நான் சொல்றேன். ஓ ஓகே ஓகே ஓகே. இரு மச்சான் நானும் ஏறிக்கிறேன். இரு. வா போலாம் வா. லட்சுமி உமன்ஸ் ஹாஸ்டல் நல்லா இருக்குல்ல மச்சான்? ஏன்டா நல்லா இருக்காது? ஃபிகர் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஹாஸ்டலும் நல்லா தான் இருக்கும். ஹாஸ்டல் தெரிஞ்சிச்சுல. சரி வா போலாம். டேய் கொஞ்சம் இருடா.
எனக்கு என்னமோ ஸ்வேதா வெளியே வருவானே என்னோட 6th சென்ஸ் சொல்லுதுடா. சென்ஸ் இல்லாம பேசாதடா. இப்பதான் அவ காலேஜ்ல இருந்தே போயிருக்கா. அவ திரும்ப வர ரொம்ப டைம் ஆகும். சரி வா நம்ம போலாம். ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாடா. என்ன மச்சான் வெயிட் பண்ணலாம்? என்ன வெயிட் பண்ணலாம் எனக்கு புரியல. என்னடா உனக்கு புரியல? இப்ப போய் என்னடா பண்ண போற? இப்பதான் 2 பேரும் வராங்க. இவங்க எப்ப போனாங்களோ எனக்கு இப்பவே தலை சுத்துது. ஒருத்தன் இவன் கூட சேர்ந்து நேரம் ஆயிடுச்சு. யார் பேபி நீங்க? நீங்களும் இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கீங்களா? உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட்டிங்கோ? ஆமா, எங்க அவரு? நானு இந்த ஹாஸ்டலோட வார்டன். அப்ப லட்சுமியா? ஆமா, அப்பத்துல இருந்து இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லக்கா, பைக்கோட மைலேஜ் செக் பண்ணிட்டு இருக்கேன். புது பைக் தான், நல்லா இருக்கா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? மைலேஜ் ஹைவேல செக் பண்ணுவாங்க, இங்க இல்ல. ஹைவேல செக் பண்றதுக்கு இது என்ன லாரியா? இல்ல உன்ன மாதிரி ரோட் ரோலரா? பைக்குமா? அட வழி விடு, நான் போகணும். இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன்னு வை, அப்புறம் பார்க்க நீ இங்க இருக்க மாட்ட. யார பாக்க? கெட் அவுட். போயிர. ஏய் என்னடா மச்சான், ஒரு ரோட் ரோலர் என்ன நசுக்குறன்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட டீசலை புடிங்கிட்டு வர. நீ பைக்கை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அந்த மூலையில ரெடியா இரு மச்சான். போ. வரேன் இரு. அட ரோட் ரோலர். போன மாசத்தோட ஃபீஸ் இந்த மாசத்தோட ஃபீஸ் இன்னைக்கு ஈவினிங் குள்ள என் டேபிள் மேல இருக்கணும். புரிஞ்சுதா? கொஞ்சம் இப்படி திரும்புங்க. மறுபடியும் நீயா? இங்க உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னல. அம்மா ரோட் ரோலரே, நான் இங்க சுத்தினா உனக்கு என்னம்மா? நான் ஹாஸ்டலுக்கு வந்தனா? ஹாஸ்டலுக்குள்ள வந்து சைட் அடிச்சேனா? இல்ல உங்களை தான் சைட் அடிச்சேனா? இல்ல நீங்க சைட் அடிக்கிற ஃபிகரா? ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஏதோ ஸ்ட்ரெஸ்ல அங்க இங்க போறவன எதுக்காக டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னடா என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? என்ன வம்பு கிழித்தன் வை. இழுத்தா ஆம்பளன் கூட பார்க்காம அடிச்சிருவியா? பாக்குறியா? என்ன அடிப்பியா? பாரு எங்க வா. வந்துட்டேன். நீ ஒரு அடி வச்சு அப்புறம் அடுத்த அடி வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அந்த டைம்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டே வந்துருவேன். டேய் ரொம்ப பேசுற. நீங்க பேசாதீங்க. மரியாதை இங்க இருந்து போயிடு. நீங்க போய் சாப்பிடுங்க. அடிச்சிரோன் பயந்து ஹாஸ்டலுக்குள்ள ஓடிட்டாங்க போல இருக்கு. ஏய் ரோட் ரோலர், என்னையே தள்ளிட்டல நீ. இந்த 1000 கிலோ தொடையில சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட லவ்வருக்கு நான் ஹெல்ப் பண்ணல, என் மீசையை நான் எடுத்துறேன். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. போடா. ஏய் நான் உன்னை விடவே மாட்டேன். ஓகே மச்சான், பை 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 பை. மச்சான் போடா. பாப்போம். திருட எடுத்துட்டு போறான் என் பையன். ஐயோ என் பையன் எடுத்துட்டு போறான் என் பையன். ஐயோ என் பையன். என்ன மச்சான் இது? மச்சான் என்னடா இது டாக்குமெண்ட்? ஏதோ ரிப்போர்ட் இது மெடிக்கல் ரிப்போர்ட். யாரோ பேஷண்டோட ரிப்போர்ட்னு நினைக்கிறேன். அதுதான் யாருன்னு தெரியல. என் பையன் இதுதான் என் பையன். அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோமேடா. என் பையன். என் பையன். இது உங்களோடதா? ஆமா ஆமா தம்பி, அவனுக்கு என்ன தெரியும் என் பையில பணம் எதுவும் இல்லைன்னு. ஆமாமா, 4-5 நாளா உங்களை இங்க கவனிக்கிறேன். இங்கே தான் இருக்கீங்க. உங்க பையன் வந்து கூட்டிட்டு போவார்னு சொன்னீங்க, வரலையா? அவன் வரல தம்பி, அவனுக்காக தான் இன்னும் நான் காத்துட்டு இருக்கேன்.
ஏய் வாடா. டேய் அவங்க கண்டிஷன் சீரியஸா இருக்குடா. டேய் ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியல அவங்களுக்கு கேன்சர்னு. திரும்ப யாரும் வரமாட்டாங்க. அவங்கள எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா, இவங்க கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குடா. டேய் ரோட்ல நிறைய அனாதைங்க இருப்பாங்கடா. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம உதவி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்ம தான் ரோட்டுக்கு வரணும். டேய் ஹாஸ்பிடல் கூட்டு போலாம்டா. செலவுக்கு பயந்து பெத்த புள்ளைய விட்டுட்டு போயிட்டா நமக்கு எதுக்குடா அந்த தலைவலி? டேய் ஒருத்தர் ஆபத்துல இருக்கும்போது எப்படி அப்படியே விட்டுட்டு போறது? அம்மா ச்சே, 5 லட்ச ரூபா செலவாகும்னு பெத்த அம்மாவே விட்டுருவாங்களாடா? உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா? இந்த மாதிரி இல்ல மச்சான், இப்படிதான் எல்லாம் இருக்காங்க. தினமும் எத்தனை பேரை பாக்குறேன். வேண்டான்னு சாகடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் வேண்டான்னு விட்டுட்டான், அவ்வளவுதான். செலவாகுதுன்னு விட்டுட்டு போயிட்டா நாம நினைக்கிறோம், ஒருவேளை அவங்க கிட்ட பணம் இல்லாம கூட இருக்கலாம்ல. நம்ம இதுக்காகலாம் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம ஊரே அப்படிதான்டா இருக்கு. ஊருக்குள்ளனா யாருடா? நம்ம தானே. அப்ப கண்ணு முன்னாடி இவ்வளவு நடந்தும் நம்ம ஏன் உதவி பண்ணல? நம்ம அத்தனை பேர் இருந்தும் அந்த அம்மா என் கையில அனாதையா செத்து போயிட்டாங்கடா. 6 நாளா பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோமே தவிர என்னாச்சுன்னு ஒருத்தர் கூட கேட்கல. இன்னைக்கு அவங்க செத்ததுக்கு ஒரு வகையில நம்மளும் காரணம் தான்டா. நாம எப்படிடா காரணம்? எல்லாரும் மாதிரி தான் நாமளும். இந்த பிரச்சனையை நம்மளால மட்டும் தீர்த்திட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும்டா. இன்னும் எவ்வளவு நாள்ல தான்டா சரியாகும்? 5 வருஷமா? 10, 15, 50, 100? இன்னும் எத்தனை வருஷத்துலடா சரியாகும்? இந்த மாற்றத்தை எல்லாரும் யோசிக்கிறோம்டா. அதை விட்டுட்டு 4 செவத்துக்குள்ள நம்மளே புலம்பிக்கிட்டு இருந்தா எதுவும் மாறாது. நீயோ நானோ இவனோ அப்படி நினைச்சோன்னு மாறுறது இல்லடா சமுதாயம். தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காம போய் படுத்து தூங்கு. என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு இன்னும் டைம் இருக்கு. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வா. ட்ரீட்மெண்டா? வாங்கடா, எல்லாரும் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, சொல்றேன். ஹாய். சதீஷ் அண்ணா சொல்லுங்கண்ணா. ஒரு பிளேட் பூரி. ஓகேண்ணா. அண்ணா ஒரு பூரி. டேய் சத்யா இங்க வாடா. எவ்வளவு அழகா இருக்க. ஓகே, இங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையானதா ஆர்டர் பண்ணி வாங்கிக்க. பில்ல எங்க அனுப்பணும்னு சொல்லிட்டல. அண்ணா லைனா ஆர்டர் இருக்குண்ணா, ரெடி பண்ணி வைங்க. நமக்கு ஒரு பரோட்டா. டேய் பில்லு யாரோ கட்ட போறாங்க. நீங்க என்னடா ஜூஸ் கீஸ்னு சொல்லிக்கிட்டு? சிக்கன், மட்டன், பிரான்ஸ், நண்டு, அப்புறம் பக்கோடா எல்லாத்தையுமே கொண்டு வாடா. அண்ணே ரெட் புல் நே. நான் கேட்டத மறந்துறாங்க. அவ்வளவுதான் போ. சீக்கிரமா கவனமா கேட்டுக்க. ஆர்டர்ல ஏதாவது மாறிச்சு அப்புறம் நீ தொலைஞ்ச போ. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? போதும்டா, சூப்பர். அதுக்கு எவ்வளோடா சாப்பிடுவேன்? பில்லு பார்க்க நல்லா இருக்கு, ஆனா இங்க இல்ல, அங்க அவங்க கொடுப்பாங்க. போங்க. என்னடா மச்சான், நம்ம பில்லு தான், கட்டிடு. தேங்க்யூ. என்ன பாக்குற? பில்ல கட்டு. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல சார். தின்னதே ஒரு பூரி, அது கொடுக்க காசு இல்லையா? சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ட பில்லும் இங்க தானே இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு பில்ல அவனுங்களே கட்டிப்பானுங்க. டேய் நீ என் பில்ல கட்டிடு. போலாமா? மச்சான்
சுபா அவங்க போயிட்டாங்கடா. அப்ப பில்லு பில்ல நினைச்சு ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவன் கட்டலனா என்ன, பங்கு போட்டு நாமளே கட்டிக்கலாம்டா. எங்க உங்க பங்க கொடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பில்லு. பில்லா? பில்ல எங்க பாய்ஸ் கட்டலையா? பெருசா கிழிச்சாங்க. சத்தியமா நீ என்ன இப்படி கோவமா பாக்காதடா. பரம்பரையா பில்லு கட்டலனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும்டா. அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படியாச்சும் நீ பில்லு கட்டி தானே ஆகணும். நீ கொஞ்சம் பொறுமையாடுறா. கொஞ்சம் உட்காரு, பொறுமையா உட்காரு. சொல்றத கேளு, உட்காரு. இந்த குடி குடிடா என் செல்லல. இந்த குடி. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறா, நாளைக்கு வந்து கட்டிடுறேன். ஹலோ ப்ளீஸ். எங்க போறோம்? பக்கத்துல. நானும் அங்கதான் போறேன், உட்காருங்க. வந்துகிட்டு இருக்கேன்டா, ஆன் தி வே. என்னடா சடனா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்த? நான் ஒரு முடிவு எடுக்க போறேன்டா. அதுக்கு உங்க ஒப்பீனியன் வேணும். என்னடா அது? ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதான். ஃபவுண்டேஷனா? இப்போ ஏன்டா அந்த யோசனை வந்துச்சு உனக்கு? இவ்வளோ லேட்டா வந்ததுக்கே வெக்கப்படுறேன்டா. சி, என்ன பொழப்புடா நம்மளுது. அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசனை இல்லாம இத்தனை நாள் வாழ்ந்திருக்கமேன்னு தோணுது. எவ்வளவு சாப்பிடுவோம்? நமக்கு தேவைக்கு அதிகமா கடவுள் கொடுத்திருக்காரு. அதை நம்ம மட்டும் ஏன்டா அனுபவிக்கணும்? ஒருத்தர் பசியை தீக்க 10 கை போதும்னா ஒரு பிரச்சனையை தீக்க 10 கை சேரத்துல என்னடா தப்பு? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, வெங்காய விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிற மக்கள் நம்ம நாட்டுல ஏழைகள் ஏறிட்டாங்கன்னு ஏன்டா நினைக்க மாட்டேங்கிறாங்க? ரோட்ல வயசானவங்க, எந்த பாவமும் செய்யாத குழந்தைங்க, உட கூட சரியில்லாத பெண்கள் பிச்சை எடுக்கும் போது எங்க அவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணுமோன்னு தலையை கூட தூக்காம ஓடி போயிருண்டா. நம்ம இந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இயலாமை பெருகிடுச்சு, வறுமை பெருகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு முறை உதவி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு அடி எடுத்து வச்சு யாராவது வராங்களா? ஸ்கூலுக்கு போக முடியாத பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்கிற அப்பா அம்மா, குறைஞ்சது ஒருவேளை சோறு கூட இல்லாத மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்கடா. அரசியல்வாதிங்க இந்த நாட்டுல பட்னிசாவே இருக்காதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கான்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? எங்கேயோ ஒரு பார்டர்ல நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக லட்சக்கணக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கடா சோல்ஜர்ஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்க உயிரை நம்மளால காப்பாற்ற முடியாதா? காப்பாத்தலாம். இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நம்மளால செய்ய முடிஞ்சதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவோம். இயலாமைக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம். டேய், உன் போராட்டத்துல நாங்கெல்லாம் உனக்கு பக்க பலமா இருப்போம். அது சரி, நம்ம ஃபவுண்டேஷன் பேர் என்னடா? ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம நம்ம எல்லாரும் ஒருத்தரை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நல்ல காரியத்துக்கு அவர் பேரை வைப்போம். ஒருத்தர் பண்ணா தானம், 10 பேர் பண்ணா உதவி. அதுதான் நம்ம பவனிசம்.
நெக்ஸ்ட் என்னடா பண்ண போறோம்? முதல்ல இங்க வந்து எல்லா மீடியாக்காரங்களுக்கும் தேங்க்ஸ். என் பேர் கல்யாண். நாங்களாம் செயின்ட் ஜார்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் பவன் கல்யாண் ஃபேன்ஸ். அவர் பேரால மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்க இந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனோட நோக்கமே மக்களுக்கு உதவி பண்றது தான். நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க பார்ப்போம். இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக செய்றீங்களா? நாங்களாம் ஒரே ராத்திரியில ஹீரோ ஆகணுன்ற பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் செய்யல. எங்க ஹீரோ கிட்ட இருந்து கத்துக்கிட்ட எண்ணம் தான் எங்களை இந்த அமைப்பை தொடங்கும்படி செஞ்சது. ஜெயிக்கணும்னா போராடணும், நியாயத்துக்காக போராடியே ஆகணும், அடுத்த மனுஷனை காப்பாத்துறதுக்காக உதவி செய்யணும். நமக்கு கஷ்டம் வந்தா கண்ணீர் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தா ஏன் கண்ணீர் வரும்னு தெரிஞ்சுக்காம விட்டாங்க? அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது தீக்கணும்னு ஏன் நினைக்காம விட்டாங்க? இந்த அமைப்பு மூலமா நாங்க செய்ய போறது அதான். உதவி கிடைக்காம உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, எங்களோட இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா செய்வோம். பவனிசோங்கிறது ஒரு வார்த்தை இல்ல, ஒரு பொறுப்பு. ஜெய் ஹிந்த். ஹலோ, சொல்லுங்க. ஆமாங்க. அட்ரஸ் சொல்லுங்க, எழுதிக்கோங்கடா. கல்யாண், கொஞ்சம் வெளியே வாடா. என்னடா, என்னாச்சு? வெளியே வந்து பாருங்கடா. வாங்க. பாருங்கடா. தம்பி, என் பொண்ணுக்கு இதய நோய் தம்பி. ஆபரேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. தயவு செஞ்சு நீங்க இதை காப்பாத்துன தம்பி. என்னமா சொல்றீங்க? மக்கள் நல்வாழ்வு திட்டம்னு அரசாங்கம் நமக்காக கொடுக்குது இல்ல? அரசாங்கம் ஓரளவுக்கு தான் உதவி செய்யுது, மத்ததெல்லாம் நாங்க தான் பாத்துக்கணுமா? எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல தம்பி. மத்தவங்க மாதிரியே எனக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன படிக்க வைக்க வசதி இல்லைங்க. நீங்க தான் உதவி செய்யணும்னு. அண்ணா, நான் வேலைக்கு போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன். உங்க பிரச்சனை என்னங்கறத எழுதி கொடுத்துட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரச்சனையை முழுசா தீர்க்கறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ரொம்ப நன்றி தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நாங்கெல்லாம் பவனிசம்ங்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து வரோம். ஆமா, உங்கள எத்தனை பேர் பவன் கல்யாண் ஃபேன்ஸ்? உங்க பேர் என்ன பிரதர்? ரமேஷ். உங்களுக்கு ஏன் அவரை பிடிக்கும்? ஹீரோயிசம் பிளஸ் கேரக்டர். ஓ சூப்பர். வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? சிவசங்கர். உங்களுக்கு ஏன் அவரை பிடிக்கும்? மேனரிசம் கேரக்டர். உங்க பேர் என்ன? சைலஜா. உங்களுக்கு ஏன் அவரை பிடிக்கும்? மாரல் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணங்கள். நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் காமனா இருக்கு. அது என்ன தெரியுமா? கேரக்டர். அப்படின்னா நீங்க படத்துல இருக்க ஹீரோயிசத்தையும் சேர்த்து ரியல் லைஃப் கேரக்டரையும் விரும்புறீங்க, அப்படிதானே? ஆனா ஒரு வாழ்க்கையில செயல்படுத்துற மாரல் வேல்யூஸ, 10 பேருக்கு உதவுற குணத்தை நம்மள எத்தனை பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறோம்? ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்க மக்களை பத்தி யோசிக்கிறோம்?
தவிச்சிட்டு இருக்கிற மக்களை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி 4 சொட்டு கண்ணீரை சிந்துறமே தவிர உதவுறதுக்கு 4 காசு செலவு பண்ண மாட்டோம். ஏன் அந்த இடத்துல நாம இல்லைங்கிற அசால்ட்டான எண்ணம் தானே? இல்லனா யாரு எப்படி கெட்டு போனா என்னன்ற அலட்சியமா? 10th ஸ்டேட்ல 4th ரேங்க் எடுத்து படிக்க பணம் இல்லாததுனால படிப்பை பாதியிலே நிறுத்தின இளைஞன். ஒரு ரிக்ஷாக்காரரோட மகன் எம்செட்ல டாப் ரேங்க், மெடிசன்ல டாப் 20 ரேங்க் எடுத்து அந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத கைத்தறி தொழிலாளி மகன். இந்த மாதிரி நியூஸ் தினமும் பேப்பர்ல வரும். அதெல்லாம் எழுத்துக்களா பேப்பர்லயே தங்கி போகுமே தவிர நம்ம மனசுக்குள்ள போக மாட்டேங்குது. இனிமே இந்த அலட்சியத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷம் வந்தா சிரிக்கிறதுக்கும் கஷ்டம் வந்தா அலறதுக்கும் இல்ல. அடுத்தவனுக்கு பிரச்சனை வந்தா அதை தீர்க்கறதுக்கான புத்திய கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த குணத்தால மத்தவனுக்கு உதவி செய்வோம். பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ரசிகர்களுக்கு அப்பாற்பட்ட யாரா இருந்தாலும் சரி, மாசம் மாசம் அவங்க பாக்கெட் மணில இருந்து படத்துக்கும் ஊர் சுத்துறதுக்கும் செலவு பண்ற பணத்துல கொஞ்சத்தை எடுத்து இதோ இந்த மாதிரி மனுஷங்களுக்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு துணையா நாங்க இருக்கணும், ஊக்கம் கொடுங்க. அதான் இத்தனை பேர் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் தானம் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க கேட்கறது தானம் இல்ல, உதவி. ஒருத்தர் பண்ணா தானம், 10 பேர் பண்ணா உதவி. அதுதான் இந்த பவனிசம். தம்பி, ஐயோ என்னம்மா நீங்க, இதெல்லாம் தப்புமா, வேண்டாம். உங்களாலதான் என் பொண்ணு பொழைச்ச தம்பி. இன்னைக்கு உங்க மக பொழைச்சிருக்கானா அதுக்கு நான் ஒருத்த மட்டும் காரணம் இல்லம்மா. எங்க அமைப்பு மேல நம்பிக்கை வச்சு நன்கொடை கொடுக்கற எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. என்னடா நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேனே. தினம் ஸ்கூலுக்கு போறல, நல்லா படிக்கணும் என்ன? பாய். பாய்ண்ணே. ஹலோ கல்யாண், எம்எல்ஏ சாரா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. டிவியில, வீடியோல, பேப்பர்ல போட்டோஸ் அருமையா இருக்குப்பா உங்க வேலை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்னப்பா உங்க பவனிசம் பசங்க 10 பேருக்கு உதவி செய்யும் போது இதை விட பெருமையான விஷயம் உலகத்துல வேற என்னப்பா இருக்கு? கல்யாண், உங்க பவனிசத்துக்கு எப்போ எந்த விதமான உதவி வேணும்னாலும் இந்த எம்எல்ஏ பரமேஸ்வரன் இருக்கா, அதை மனசுல வச்சு. இந்த ஒரு வார்த்தை போதும் சார். உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நிறைய பேருக்கு தாராளமா உதவி பண்ணலாம் சார். ரியலி தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. நம்ம எம்எல்ஏ நமக்கு முழு சப்போர்ட் தரேன்னு. நீங்க என்ன சார் அவங்கள அப்படி பாராட்டுறீங்க? ஏன்பா போன் பண்ணி பேசுறதுல என்ன நஷ்டம்? 10 நிமிஷம் டாக் டைம் தவிர அவங்க எல்லாம் அரசியலுக்குள்ள வந்தாதான் நம்ம பதறணுமே தவிர மக்களுக்கு சேவை பண்ண நமக்கு என்னப்பா பிரச்சனை? மறுபடியும் தன்னோட பெருமையை தெரிவிச்சுக்கிட்ட டாகூர் எத்தனையோ நலத்திட்டங்களை செய்து சமூக சேவை செய்வதில் நல்ல பெயர் எடுத்த டாகூர் 10 ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து மீண்டும் தனது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். டே நம்ம அவரை மீட் பண்ணலாம்டா. அவர் கொடுக்குற சஜஷன் நமக்கு உதவியா இருக்கும்ல. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இவன் எங்கடா இங்க வரான்? யாருக்கு தெரியும்? நீ என்னடா இங்க வந்திருக்க? கங்க்ராட்ஸ் டா. பவனிசன் ஆர்கனைசேஷன் மூலமா நீங்க செய்யற நல்ல விஷயத்தெல்லாம் நான் டிவில பார்த்தேன். அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் வந்தேன். ஓ அப்ரிசியேஷன் ஆல் தி பெஸ்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. முதல்ல கிளம்பு. ஒரு நிமிஷம் கல்யாணம் பார்த்துட்டு போயிடுறேன். கண்டவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவன் ஒன்னும் உன்ன மாதிரி வெட்டியாள் இல்ல. அவனுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. நீ கிளம்பு. டேய் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்றேன்ல, கிளம்புடா. போடா. டேய் ஒரு வாட்டி பார்த்துட்டு போடா. உன்கிட்ட தானே சொல்றேன், போடா. கிளம்பு கிளம்பு. மச்சான்
என்ன பொண்ணு நினைச்சியாடா? அது இந்த பில்டிங் தானே அப்படின்னு நினைச்சுக்கவா. அன்னைக்கு அந்த பொண்ணு இந்த பிளாட்டுக்குள்ள போனா மச்சான், ஞாபகப்படுத்து. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஸ்வேதா தெரியும்? தெரியும். என் பேர் பவன், ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு. என் பேர் சத்யா, நானும் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தான். ஆமா, உங்க பேரு? ஸ்வாதி. ஸ்வாதியாண்டா. உங்களுக்கு ஸ்வேதாவை தெரியுமா? தெரியும். அவ என் ரூம்மேட் தான். ஸ்வேதா ரூம்ல இருக்கா? இல்ல, அவ ஊருக்கு போயிருக்கா. ஊருக்கு போயிட்டல? எந்த ஊரு? எப்ப போனா? அவங்க மாமாவோட ஊரு மதுரைக்கு போயிருக்கா. என்ன மதுரையா? மதுரைக்குள்ள எங்க மச்சான் இருக்கு? வணக்கம் தம்பி. வணக்கங்க. நீங்க? என் பேரு ரங்கசாமி. நாங்க பக்கத்துல இருக்கிற வெங்கட் நகர் ஏரியாவில கூலிக்காரங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கவர்மெண்ட் ஏழைகளுக்குன்னு சொல்லி எங்களுக்காக ஒரு இடம் ஒண்ணு ஒதுக்கி கொடுத்தாங்க தம்பி. நல்ல விஷயம் தானே. ஆனா அதே இடத்த சில ரவுடி பசங்க கைப்பற்றிட்டாங்க தம்பி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? குடுக்கலாம் தான் போனோம் தம்பி. ஆனா அந்த ரவுடி பசங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போலீஸ்காரங்க எங்களை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் காரங்க என்ன சொன்னாங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்டா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களால நியாயம் கிடைக்காதுன்னு தெரியும் தம்பி. நீங்க தான் நியாயம் வழங்கணும் தம்பி. நிலத்தை கைப்பற்றி இருக்காங்கன்னா அது பெரிய விவகாரமா இருக்குமே. ஹெல்ப் பண்றதுன்னா நம்ம ஏரியா எம்எல்ஏ நமக்கு பழக்கம் தான். அவரை வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். கல்யாண், என்னப்பா நடக்குது? யார் இவங்கெல்லாம்? இவங்களுக்கு கவர்மெண்ட் நிலம் கொடுத்துருக்கு, அது யாரோ அபகரிச்சிட்டாங்களாம். அதுக்காக தான் வந்திருக்காங்க. என்னவோப்பா, இந்த காலத்துல ஒருத்தரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம எம்எல்ஏ நமக்கு ஃபுல் சப்போர்ட். இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட நம்ம போய் பேசுவோம். நீங்க கவலைப்படாதீங்க, ஓகேவா? எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? அந்த எம்எல்ஏவால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல கல்யாண். முயற்சி பண்ணி பார்க்காமலே ஒரு முடிவுக்கு வர்றது எப்படி சார்? ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். சரி, உன் இஷ்டம். சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன சார், அருமையா இருப்பீங்க. மக்கள் கூட இருக்கீங்க, நேர்மையா சேவை செய்றீங்க, டென்ஷன் இல்ல. என்ன மாதிரி அரசியல்வாதியா இருந்தா பிபி வந்திருக்கும் சார் இந்நேரம். என்ன சொல்றீங்க? என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? யார் இவங்க எல்லாம்? இவன் பேர் கல்யாண், பவனிசம் ஃபவுண்டர். ஆமா ஆமா, உன்ன நான் டிவில பாத்திருக்கேன். ஒரு தடவை போன் கூட பண்ணனே. அருமையான பசங்க சார் இவங்க. சூப்பர் பாய்ஸ். கிளாட் டு மீட் யூ. வெரி ஹாப்பி. என்ன சார் மேட்டர்? பஞ்சமி நிலம்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் நிலம் அலாட் பண்ணிருக்கு. அந்த நிலத்தை போய் யாரோ ஏமாத்திருக்காங்க. அத பத்தி பேசத்தான் சார் வந்திருக்கோம். ஐயோ சார், அந்த இடத்த நான் தான் சார் கைப்பற்றி வச்சிருக்கேன். ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு உங்க சுயநலத்துக்காக இப்படி ஒரு காரியம் செய்வீங்களா? சார், எங்க அரசாங்கமே ஒரு வியாபாரம் சார். அரசாங்கங்கிறதே சுயநலம் சார். சார், மக்கள் சும்மாவா ஓட்டு போடுறாங்க? பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுறாங்க. சரக்கு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. பெண்களுக்கு புடவை கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. சொந்த ஜாதிக்காரங்களா பார்த்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவனுக்கு தான் ஓட்டு போடுறான். நாயுடுக்கு நாயுடு, ரெட்டிக்கு ரெட்டி, கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டியன், முஸ்லிமுக்கு முஸ்லீம், பிராமினுக்கு பிராமின், இப்படி அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிறாங்கல்ல சார். அது மட்டும் சுயநலம் இல்லையா சார்? என்ன மட்டும் சுயநலவாதின்னு சொல்றீங்களே சார். சார், 94 அடிச்சிட்டேன், செஞ்சுரி அடிக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க சார். டே பேட் பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் சீக்கிரம் வாங்க. மக்களுக்கு சேவை செய்யறவங்களே இப்படி பண்ணா எப்படி சார்? எங்க தலையெழுத்த கடவுள் அப்படி எழுதி வச்சிருந்தா நீங்க மட்டும் என்ன பண்ண முடியும் தம்பி? இனி எங்க வாழ்க்கை இப்படிதான். இவங்க நிலைமை இருக்கு ரொம்ப பரிதாபமானது. ஒரு நாள் வேதனைப்படுறதுக்கும் பல நாள் சங்கடப்படுறதுக்கும் அதை ஏத்துக்கிட்டு போறதுக்கு அது வேதனை இல்லை சார், பயம். எதிர்த்தா என்ன ஆகுமோன்ற பயம். வாழ்நாள் முழுதும் இப்படி பயந்துகிட்டே இருப்பாங்க. இதே நம்ம எதிர்த்தோன்னா அவங்க நம்மள பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சவன் நம்மளே வாட்டி எடுக்கிறானே. நம்மள வாழ வைக்கிறவங்க வரணும் சார், அழிக்கிறவங்க இல்ல. அப்படி ஒரு ஆள் வரணும்னா அந்த தெய்வம் தான் இறங்கி வரணும். அந்த கடவுளா நீங்க ஏன் இருக்கக்கூடாது சார்? நானா? அரசியலுக்கா? ஆமா சார், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நீங்க ஏன் சார் அரசியலுக்கு வரக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அரசியல் ஒரு வியாபாரம். அரசியல் வாரிசுகள் கோலோச்சுற ஒரு பரம்பரை வியாபாரம். நன்மையை கிராம் கணக்கிலையும் அநியாயத்தை டன் கணக்கிலையும் விற்கிற வியாபாரம். தன்னம்பிக்கையை ஒடுக்கி அவநம்பிக்கையை வளர்க்கிற வியாபாரம். முதலீடுன்னு ஒண்ணு இல்லாமலேயே லாபம் சம்பாதிக்கிற வியாபாரம். மக்களை சுரண்டனது போக அவங்களையும் அதில் ஈடுபட வைக்கிற வியாபாரம். அப்படிப்பட்ட அரசியலுங்கிற சாக்கடையில என்னால இறங்கவே முடியாது. ஆனா அதே சாக்கடையில தான் மக்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போறாங்க சார். என்னப்பா சொல்ற நீ? ஆமா சார், இந்த மாதிரி அரசியல் சுயநலத்தால மக்களோட வாழ்க்கை காட்டுத்தீ மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு சார். உங்களை மாதிரி நேர்மையான தலைவர்கள் வந்தாதான் மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார்.
பார்க்கலாம் கல்யாண். மக்கள் விரும்புனாங்கன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. புறப்படலாம். அந்த டிவி பாக்குறத நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க சார். போட்டி போடுறதுன்னா சமூக சேவை செய்யற மாதிரி ஈஸி கிடையாது தம்பி. அதுவே அவங்களோட தகுதியா இருந்தா இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க அசம்பிளில இல்ல வீட்டுல உட்காந்துக்கணும், கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு. அடுத்தவங்க பொருள் போனா நம்ம பொருள் போன மாதிரி, அவங்க நிலத்துக்கு போனதுல நம்ம நிலம் போன மாதிரி இருக்கு. வீண் பிரச்சனை நமக்கு எதுக்கு சார்? அவங்க ரொம்ப பவர். அதெல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன் தம்பி. முதல்ல அவங்க போட்டி போடுறதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு? தேர்தல்ல மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா? அந்த மக்களை மயக்கத்துல நிரப்ப சாராய புட்டி இருக்கா? உயிரை பணைய வைக்க தொண்டர்கள் இருக்காங்களா? எதிர்த்து வந்தா அடிக்கிறதுக்கு ரவுடிங்க இருக்காங்களா? தடுக்க அதிகாரிங்க இருக்காங்களா? பயமுறுத்துற ஆயுதங்கள் இருக்கா? இல்ல என் அளவுக்கு தம் அதை விட பவர்ஃபுல்லான பவனிசம் டீம் இருக்கு சார் அங்க. என்ன பவனிசம்? ஓ, அந்த பசங்க வச்சிருக்கிற கம்பெனியா? அப்ப அவங்க சப்போர்ட் பண்ண இவங்க ஜெயிச்சிருவாங்களா? ஏப்பா, அரசியல்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கு தியேட்டர்ல போய் உக்காந்துக்கிட்டு பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு ஊன்னு கொண்டாடுறது இல்ல அரசியல். பேப்பரை கிழிச்சு பாலாபிஷேகம் பண்ற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அவங்க எல்லாம் இப்ப வந்து மக்களுக்கு பணிவிட செய்யறது தான் இப்ப பெரிய பிரச்சனையே. ஹீரோ மேல பாசம் இருந்தா பிளாக்ல டிக்கெட்டை வாங்கி படத்தை பார்க்க சொல்லு. இன்னும் அதிக பாசம் இருந்தா பழம் பெட்ஷீட் எல்லாம் கொடுக்க சொல்லு. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா ராஜா? போற காலம் வந்துச்சுன்னா நீ மட்டும் என்ன பண்ண போற? அவங்கள பத்தி நீங்க ரொம்ப குறைவாட போடுறீங்க சார். உங்கள மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், அவங்க கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு. உங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் அவங்க கிட்ட இல்லாம கூட இருக்கலாம். அவங்க கிட்ட பாசம் இருக்கு. அவங்க டீம்ல இருக்க 6-7 வயசு பசங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்தா அது நம்மள வந்து அடியோட அழிச்சிரும் சார். டே மஸ்தான் அண்ணா, என்னடா இது பில்டப்? ஏதோ தன்னம்பிக்கை பாசம்னு ஏதோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு இந்த கார்பரேட்டர். அந்த பில்டப் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடு. முடிச்சிடறேண்ணா. டேய் மாமா, என்னடா இப்படி ஊரை சுத்த விடுற? சென்னை ஃபுல்லா சுத்த விட்டேன், இப்ப சென்னையில இருந்து மதுரைக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். முன்னால முடிஞ்சா தேடிக்கோ, ஆனா என்னால முடியாது. கொஞ்சம் மூடுறியா? மூடிட்டு வா. மச்சான், இவ்வளவு பெரிய மாடுக்கு வந்திருக்கோம், ஏதாவது வாங்கி கொடு மச்சான். பனியனோ ஏதாவது வாங்கி கொடு. கொஞ்சம் பொருண்டா, நம்ம வந்தது அதுக்கா? நாங்க வந்து அதுக்குதான். இதுக்கு மேல உன் கூட சுத்த முடியாது மச்சான். அட்லீஸ்ட் கூட சாப்பாடு வாங்கி கொடு மச்சான், ரொம்ப பசிக்குது. லஞ்ச் டைம் வாடா. வாடா, எப்போ பார்த்தாலும் சோறு சோறு. ஃப்ரெண்ட நம்பி கூட வந்தா நல்லா சுத்த விடுறான், இவன் ஊரை நல்லா சுத்த விடுறான். த மதுரை சென்ட்ரல், ஐயோ பெருசா டெவலப் ஆயிடுச்சே, என்னமோ நினைச்சேன். சுவாமி விநாயகா, எங்களுக்கு என்ன கொடுமை இது? என் ஃப்ரெண்டு கண்ணில் அந்த பொண்ணு படுற மாதிரி பண்ணு. உனக்கு பெரிய சிலையே செஞ்சு தரேன், சரியா? இங்க பாரு மட்டும் பாப்பா, அந்த ஸ்வேதா எங்க கண்ணில் பட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பாய். டேய் மாமா, அந்த பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கணும்டா, இல்லனா நான் சென்னைக்கே கிளம்பி போயிடுவேன். ப்ளீஸ் இனிமே நான் தொந்தரவு பண்ணாத மச்சான். இன்னைக்கே கிடைச்சிருந்தோம். நல்லா யோசி மச்சான், இன்னைக்குதான் லாஸ்ட். ஐயோ, எங்க அப்பா வேற போன் பண்றானே, இப்ப என்னன்னு சொல்றது? நைனா சொல்லு. நானா? நான் இங்க மதுரையில இருக்கிற கோயில்ல அம்மனை சந்திக்கலான்னு வந்திருக்கேன். எதுக்கா? புண்ணியத்துக்காக தான். சரி நைனா, சரி சரி சரி. ச்சே, எனக்கு ஏதாவது பண்ணி இந்த மதுரையை விட்டு ஓடி போயிடணும், இல்லன்னா இங்க நைனா சோறே போட மாட்டாரு. ச்சே, இவனும் இவன் காதலும். டேய் வாடா, வெளியே போலாம். அட போ மச்சான். வாடா. எங்கடா போக சொல்ற? 2 நாளா நாயை சுத்த வர மாதிரி எங்களை சுத்த வச்ச. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு எங்க இருக்குனாச்சு கண்டுபிடிச்சியா? அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா, அதை தவிர வேற என்ன மச்சான் உனக்கு தெரியும்? ஆனா எங்களை கூட்டிட்டு வந்துட்ட. நீ யோசிச்சு பாரு மச்சான்,
ஒரு வாட்டி வாடா. கடப்புறம் நான் வரமாட்டேன். ப்ளீஸ் நான் வரமாட்டேன்டா. டேய் ப்ளீஸ்டா. டேய் நீ போ மச்சான், நான் சென்னைக்கு போறேன்டா. அந்த பொண்ணு கிடைச்சா நீயே சென்னைக்கு வாடா. அப்படி இல்லனா எங்கேயாவது போய் தொலை. என்ன உர்றா? நான் இருக்க மாட்டேன் மச்சான். நான் கிளம்புறேன். மாமா சார் நீங்க எங்க இங்க? நான் அது ஃப்ரெண்டுக்காக வந்தேன். சரி உங்ககிட்ட கேட்ட ஒன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல போறீங்க? நானே சொல்லிடுறேங்க. ஐ லவ் யூ. என்ன பாக்குறீங்க? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா பசங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா என்ன? ஏன் பொண்ணுங்களுக்குலாம் இருக்காதா? நான் முன்னாடில இருந்தே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரியுமா? நீ வந்ததுல இருந்து என்ன தேடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு தெரியுமா? உலகமே நீதானென ஆனதே. கண்ணாலே களவாடினால் என் மாயவலை நானும் பார்த்தேனே. மின்னலாய் மின்னலாய் மின்னிடு, வேண்டுமே வேண்டுமே நீயடி. இன்பத்தை தந்திடு மேனகா, வாழ்க்கையே உன்னையே நம்பித்தா. ஏனோ பெண்ணே நேசம் கொண்டே, ஏனோ பெண்ணே நேசம் கொண்டே, நீயும் நானும் வாழ்ந்திட வேண்டாமா? ஓ நீயும் நானும் சேர்ந்திடும் நேரம் நானும் நீயும் கலந்திட கூடாதா? ஜகம் முன்பு பெண்ணை பார்த்தாலே பூலோகம் சின்னதாய் தோன்றும். ஆகாயம் திரும்பி பார்க்குமே நீ நிமிர்ந்து பார்த்தாலே. உன் எதிரே நிலவு வந்தாலே அதன் மனதை வசியம் செய்தாயோ? ஏனோ என்னையே நினைக்க வைத்தாயே, என்னை மயக்கும் மயக்காரா. வாடி பெண்ணே என்ன கொஞ்சம் வா, ஹீரோ நானே கூட ஆடிடவா. பாரு பாரு உன்னாலே வெக்கம் எல்லாம் ஏறும் தன்னாலே. நீயும் நானும் நானும் நீயும், நீயும் நானும் நானும் நீயும் சுற்றி வரலாம் உலகத்தையே. ஓ உன்னை நானே சுற்றி வந்தால் உலகம் எல்லாம் கையில் வருமே.
டேய் மச்சான் உனக்கு ஒரு குட் நியூஸ் Hi, மாமா. Hi, மச்சான். நீயே சந்தோஷப்படு Hi, மாமா. மச்சி உனக்கு ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு festival day. என்ன என்ன ஆச்சு நான் கேக்குறேன்